வணக்கம். தலைப்புச் செய்திகள். இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல்நலக் குறைவால் காலமானார். உடல் அடக்கம் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் தமிழக வீரர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சியில் பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு நிதி உதவி வழங்கினார் ஆதவ் அர்ஜுனா. வேண்டுமென்றே ஏற்படுத்தப்படும் மின்வெட்டு குறித்து கண்காணித்து நடவடிக்கை எடுக்கிறோம். தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் குடும்பத்தினரின் ரூபாய் 457 கோடி சொத்து முடக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு. அமலாக்கத்துறை 6 வாரத்தில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழனி பஞ்சாமிர்தம் மீண்டும் சட்டவிரோதமாக விற்பனை. ஆன்லைனில் அதிக விலைக்கு விற்கப்படுவதால் பக்தர்கள் அதிர்ச்சி. தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்த 21 அதிமுக எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை. சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்திற்கு எதிராக ரூபாய் 28 கோடி லஞ்ச வழக்கை முடித்து வைத்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. போதைப்பொருள் கடத்தல் நபருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. லீமா ரோஸ் சகோதரர் ஜான் பிரிட்டோ காவல் ஆணையரகத்தில் விளக்கம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு குறித்து ஆவணங்களை வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வாழ்த்து. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் முதல்வர் விஜய். தமிழகத்துக்கு பேரிடர் மேலாண்மை நிதியாக ரூபாய் 1000 கோடியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.